தெரிந்தும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கூகை என்ற கோட்டான். அதாவது ஆந்தையை விட கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும் கூகை. இது சுடுகாட்டில் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு பறவை. சொல்லப்போனால் மனிதர்களே இதுக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இரவு நேரத்தில் அதனுடைய கண்கள் மிக அழகாக ரொம்ப கூர்மையாக பார்வை உடையது இந்த பறவை. நம்முடைய இதிகாசமான மகாபாரதத்தில் கூட அஸ்வத்தாமனுடைய கதை ஒன்று வரும். அதில் பாண்டவர்களை எப்படி அழிக்கிறதுன்னு அவன் குழம்பி போய் ஒரு காட்டில் மரத்தில் அவன் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது விழித்து பார்க்குறான். அப்போது காகத்தினுடைய கூட்டுக்குள்ளே நிறைய காகங்கள் ஒன்றா கூடியிருக்கு. அந்த இடத்துல ஒரு கூகைன்னு சொல்லக்கூடிய இந்த பறவை வேகமாக தாக்குதல் நடத்துது. ஏன்னா காகத்துக்கு இரவில் அவ்வளோ கண் தெரியாது, ஆனால் கூகைக்கு அவ்வளோ நல்ல கண் பார்வை திறன் உண்டு. அது என்ன பண்ணுது, வேகமாக தாக்குதல் நடத்துது. எதிரி யாருன்னு தெரியல, எந்த இடத்துல தாக்குதல் வருதுன்னு தெரியல, எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. காகங்கள் சிதறி போகுது, படபடத்து போகுது. அந்த நேரத்தில் அது பதபதைத்து போகிற அந்த சூழலில் எல்லா காகத்தையும் அது வேட்டையாடுது. அதை வைத்து கொண்டு தான் அஸ்வத்தாமன் இந்த பாண்டவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு அவர் யோசிக்கிறார். இது அப்படியே திருக்குறள் கொண்டு வாங்க. திருவள்ளுவர் சொல்றார், பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படிங்கிறார். அதாவது இந்த கூகையை விட வலிமை குறைந்தது தான் காக்கா. ஆனால் அந்த கூகையே இந்த காக்கா வெற்றி வருமா? பகல் வெல்லும். எப்போ? பகலிலே வெல்லும். என்ன சொல்ல வர்றாருன்னா, வேந்தருக்கு வேண்டும் பொழுதுன்னு முடிப்பார் திருவள்ளுவர். அதாவது ஒரு மன்னனுக்கு எதிரி நாட்டில் உள்ள மன்னனை எப்போ வீழ்த்தணும் அப்படிங்கிறது தெரியணும். காலம் அறிதல் என்பது மிக முக்கியம். ஹிட்லருடைய வெற்றிக்கு அவரது தோல்விகள் தான் காரணம். மிகப்பெரிய வெற்றிகளையெல்லாம் பெற்ற ஹிட்லர்கிட்ட சொல்கிறாங்க, காலநிலை சரியில்லை, இந்த நேரத்தில் படையெடுத்து போனால் குளூர்லேயே நம்ம படையில் பாதி பேர் செத்துருவாங்கங்கிறாங்க. அவர் எதையுமே பொருட்படுத்தாமல் படையெடுத்து போகிறார். அவர் சொன்ன மாதிரியே நடந்து போகுது. அப்போ காலமறிதல் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு திருவள்ளுவர் கையாண்ட உதாரணம் இந்த கூகை. இந்த கூகைன்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டான் நம்ம ஊரில் கூட யாரையாவது ஒருத்தர் திட்டம்னா கோவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்கங்கெட்ட கூகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு அபசகுணமான பறவையாகவே நம்ம பார்த்தோம். அதை எங்கேயாவது வீட்டுக்கு பின்னாடி மரத்தில் பார்த்துட்டா மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அதை அழிக்கக்கூடிய முயற்சியில் நம்ம இறங்கி அதுக்கு பேர் எப்படி மாறி போச்சுன்னா சாக்குருவி அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம சாகடிச்சு அது சாக்குருவி அப்படின்னே பேர் மாறுற அளவுக்கு அந்த இனத்தையே நம்ம அழிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாம் சின்ன வயசில் பார்த்த அந்த கூகையும் கோட்டானும் இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா, யாராவது பார்க்க முடியுமானா அது இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி. ஆனால் அது செய்த மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அது இந்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும். ஒரே நாளில் 14 எலி அது சாப்பிடும். சாப்பிட்டு அந்த எலியினுடைய சக்கையை தன் வாயின் வழியாக மறுபடியும் வெளியில் கொண்டு மண்ணில் உருட்டி வைக்கும். அதை விட ஒரு சிறந்த இயற்கை விவசாயத்துக்கான ஒரு பொருள் கிடையாதுங்க. விவசாயத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பயிர்களை நாசம் செய்யக்கூடிய எலிகளையும் அது கொன்று விடுகிறது. அந்த விளைநிலத்துக்கு தேவையான அற்புதமான உரத்தையும் அது தருகிறது. இன்றைக்கு எலியும் இல்லை, கூகையும் இல்லை, விவசாயமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் அந்த பறவை செய்த அந்த நன்மையை ஈடுகட்டுற மாதிரியான ஒரு பறவை விவசாயத்துக்கு இல்லைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பறவை. ஆனால் நம்ம அபசகுணம்னு சொல்லி வச்சதுனால அது அழிவினுடைய விளிம்பிக்கே அது போயிடுச்சு அப்படிங்கிறதான் வேதனையான செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.